மக்களே இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு. 3வது ப்ரோமோல சேதன தரமான சம்பவம் செஞ்சுட்டு இருக்கதா பார்க்க முடியுது. ஆல்ரெடி நம்ம நெறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிறோம். விஜே பார்வதி பீரியட் டைம்ல கூட அந்த பொண்ணு அவ்வளவு வேலை. 15 பேருக்கு அந்த பொண்ணு ஒரே ஆளா நின்னு சமைச்சு போட்டுட்டு இருந்தது. எஃப்ஜே அடிக்கடி நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாரி கிளம்பி போயிட்டு இருந்தா. இப்ப சேதனா லைவ்ல சாட்டர்டே எபிசோட்ல தரமான ஒரு சம்பவம் எஃப்ஜே செய்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஃப்ஜேக்கு அந்த கையில காயம் இருக்குது பாத்தீங்களா? அது முழுக்க முழுக்க பொய்யி. சாண்ட்ரா கிட்ட போயிட்டு நம்ம எஃப்ஜே வந்து சொல்லியிருக்கிறா, பெரிய காயம்லாம் எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் ஜஸ்ட் வந்து நான் பார்வதிய வேலை வாங்குறதுக்காக மட்டும் தான் இந்த மாரி கட்டு போட்டுட்டு ஏமாத்திட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்வதி வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். அத வந்து சேதன்னா சாண்ட்ரா எந்திரிங்க. எஃப்ஜே உங்ககிட்ட வந்து என்ன சொன்னாரு? பார்வதிய வேலை வாங்குறதுக்கோசரம் எனக்கு அவ்வளவு பெரிய காயம்லாம் இல்ல. சின்ன காயம் தான். நான் வந்து பார்வதிய வேலை வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாரி பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு பக்கம் என்னடான்னா விக்ரம் வந்து பார்வதி வேலை பார்த்ததுக்கு காரணம் நான் தான். எனக்கு அந்த கிரெடிட் குடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அந்த பொண்ணு எத்தன வாட்டி தாங்க ஏறும்? உண்மையாலுமே வீட்ல அராத்தா சுத்திட்டு இருந்த விஜே பார்வதி இப்ப ரொம்பவே குவைட்டா சூப்பரா கேம் விளையாண்டுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. இவங்க எல்லாருமே அந்த ஒட்டு மொத்தமா சேர்ந்துக்கிட்டு அந்த பெண்ண பழி வாங்குறது நினைச்சாதான் ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க 1 செகண்ட் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. விஜே பார்வதி முதல்ல இருந்ததுக்கு அந்த வீட்ல பெஸ்ட்டா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட். உங்களுக்கும் சேம் அதே பாயிண்ட் தான். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எப்ஜேவா இருக்கட்டும், விக்ரமா இருக்கட்டும், சாண்ட்ராவா இருக்கட்டும், இந்த வீட்ல ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்கறத இந்த செகண்ட் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்ண காத்திருக்க பிக் பாஸ் லைவ் அப்டேட் அடுத்தடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.